ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. பார்வதியும் பத்மாவும் சேர்ந்து எப்படியாவது ஜானகியோட நம்பிக்கையை உடைக்கணும்னு சொல்லிட்டு சிவரஞ்சனி ஜீவாவோட சிலையை அப்படியே நைட்டோட நைட்டாக தூக்கிட்டு போய் அப்படியே குளத்துக்குள்ளே போடும்போது காலையில் நம்ம ஜானகி பார்த்து அதை அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த பார்வதி பத்மா சேர்ந்து தான் இந்த சிலையை எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரகுராமினி சும்மா விடுவாங்களா? சாட்டையால் அடியில் வெளுத்து எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஏனியாது பார்வதி புவனேஸ்வரி சேர்ந்து போடக்கூடிய திட்டத்துக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு செயல் நடக்க போகுதா? வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்வதி இந்த ஜானகி என்னைக்கு இந்த சிலையை வச்சு வழிபாடு நடத்தினாலும் அன்னையிலேருந்தே இந்த குடும்பத்தில் பிரச்சனையாக தான் இருக்குது. அதுவும் அந்த ஜானகிக்கு எல்லாமே நல்லதாக தானே நடக்குது, நமக்கு மட்டும் தான் எல்லாமே கெடுதலாக நடக்குது. பேசாமல் அந்த சிலையை எடுத்துகிட்டு போய் நைட்டோட நைட்டாக யாருக்கும் தெரியாமல் குளத்தில் போட்டுட்டு வந்தால் தெரியவா போகுது அப்படி சொல்லிட்டு பார்வதியும் ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதுபடியே நைட்டு யாருக்கும் தெரியாமல் நம்ம ஜானகி கஷ்டப்பட்டு செய்து வச்ச சிவரஞ்சனி ஜீவாவோட அந்த சிலையை அப்படியே பார்வதி எடுக்கிறாங்க. அதோட இல்லாமல் இது யாருக்கிட்டேயுமே மாட்டிடவே கூடாது, கண்டிப்பாக ஏன் இந்த சிலை இந்த வீட்டுக்குள்ளே கூட வரக்கூடாது சொல்லிட்டு அப்படியே கோவில் குளத்துக்கிட்ட போயிடுறாங்க. அதோட இல்லாமல் பார்வதி அதுக்கு முன்னாடியே அந்த சிலையை அந்த குளத்துக்குள்ளே போடுறாங்க. இந்த தண்ணியோட தண்ணியாட்டி இது கரைஞ்சி போயிடணும், ஏன் இந்த சிலை வீட்டுக்குள்ளே வரவே செய்யாது அப்படிங்கிற மாதிரி பார்வதி சந்தோஷத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகியும் வழக்கம் போல் சரி நம்ம குளிச்சுட்டு எடுத்துகிட்டு காலையில் பூஜை அறையில் போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி வராங்க. சாமிக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே பார்க்குறாங்க சிலையை காணலை. சிலை காணத்த உடனே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எங்கே இது சிவரஞ்சனி ஜீவாவோட சிலை எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே சிலை இருந்த மாதிரி இல்லை. உடனே பதட்டான உடனே நம்ம ஜானகி அப்படியே அழ ஆரம்பிக்கும் போது அந்த சத்தத்தை கேட்டு நம்ம மாயாவும் என்னாச்சு பெரியம்மா, எதுக்காக நீங்கள் அழுதுட்ருக்கீங்க அப்படி கேட்கும்போது ஜானகியும் இல்லை மாயா, இங்கே தான் சிவரஞ்சனி ஜீவாவோட சிலை இருந்துச்சு, ஆனால் இப்போ பார்த்தா அதை காணலை அப்படி சொல்லும்போது குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. நம்ம ரமணி பாட்டியும் என்ன சொல்கிற ஜானகி, இத்தனை நாட்டு இந்த இடத்துல தானே இருந்துச்சு, அதுக்கப்புறமா எப்படி எங்கே போயிருக்கோம், வீட்லேயும் கண்டிப்பாக யாருமே எடுத்திருக்க மாட்டாங்க அப்படி சொல்லும்போது அதை கேட்ட உடனே சத்தம் கேட்டு பார்வதி அந்த இடத்துல வராங்க. பார்வதி என்னாச்சு அப்படி சொல்லிட்டு தூக்க கலக்கத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜானகியும் கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக எல்லாமே சரியாயிடும்னு நினச்சி காலையிலேயே கடவுளை வேண்டிக்கிட்டே எல்லாத்தையுமே பார்க்கலான்னு வந்தால் இப்படி ஒரு செயல் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கடவுளை நீங்கள் செய்தது இது ஒரு நல்ல செயலாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியும் அழுதபடியே நேற்று தான் ஜீவா பேசிட்டானே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு நான் இருந்தேன். இன்னைக்கு காலையில் பார்க்கும்போதே இந்த சிலையை காணலன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு பயங்கரமாக வருத்தமாக இருக்குது அப்படி சொல்லும்போது நம்ம மாயாவும் எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்படாதங்க பெரியம்மா, எப்படியுமே இந்த வீட்டில் எங்கேயாவது தான் இருக்கும், வீட்டை சேர்ந்தவங்க தான் இல்லைன்னா எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படும் போது பார்வதி அந்த இடத்துல என்ன காலையிலேயே சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க, நான் வேற ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போல சொல்லிட்டு பதட்டமாக தூங்கி எழும்பி வந்துட்டேன், எனக்கு பயங்கரமாக தூக்கம் வர வருது, நைட்டே நான் சரியாக தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரகுராமோ ஜானகி இதுக்கு போய் நீ கவலைப்பட்டுட்டு இருக்கே, எப்படியாவது சிலையை கண்டுபிடிச்சிடலாம், எப்படியாவது நான் தேடி கண்டுபிடிச்சி தரலாம், நீ அதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் வழக்கம் போல் சாமி கும்பிட வேலையை பாரு அப்படி சொல்லிட்டு ரகுராமும் நம்ம ஜானகியை சமாதானப்படுத்துகிறாங்க. நம்ம மாயாவும் ஜானகிட்ட போய் பெரியம்மா நீங்கள் எதுக்காக நீங்கள் இவ்வளோ கவலைப்படுறீங்க, எப்படியுமே சிலை இந்த வீட்டில் தான் இருக்கும், நான் எப்படியாவது கண்டுபிடிச்சி தரலாம், நீங்கள் எதுவுமே வருத்தப்படாதுங்க, அப்படியே சிலை எங்கேயாவது போயிருந்தாலும் இந்த வீட்டில் உள்ளவங்க தான் ஏதாவது ஒரு வேலை செய்திருக்கணும் அப்படி சொல்லும்போது நம்ம ஜானகியும் எப்படி மாயா என்னால் கவலைப்படாமல் இருக்க முடியும், நான் ஆசையாக செய்த சிலை சிவரஞ்சனியும் அவனோட பையன் சேர்ந்து தான் வாழலை, இந்த சிலை மூலமாவது அவங்க நல்லபடியாக இருக்கட்டும் சொல்லிட்டு பார்த்து நான் செய்த சிலை இன்னைக்கு அதை காணலைன்னா எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும், நம்பிக்கையோடு இருந்தேன் ஜீவா கண்டிப்பாக இந்த வீட்டில் வருவான்னு, நேரத்துக்கு தான் அந்த நம்பிக்கைக்கு ஒரு பலனாட்டு அவனோட வார்த்தையும் அவனோட குரலையும் நான் கேட்டேன், அந்த ஃபோன் வந்ததுலேருந்து தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்து உன்னோட பெரியப்பாவும் அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படியாவது ஜீவா வீட்டுக்கு வரமாட்டேனா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம், அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் இப்படி சிலை காணாமல் போனால் இது ஒரு அபசகுணமா தெரியலையா மாயா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது மாயாவும் சரி பெரியம்மா, இப்போ உங்களுக்கு என்ன, எப்படி இருந்தாலுமே நான் அந்த சிலை எங்கே இருந்தாலுமே கண்டுபிடிச்சு தருவேன், நீங்கள் இனியாவது வருத்தப்படாமல் இருங்க சொல்லிட்டு ஜானகியை அப்படியே சமாதானப்படுத்தி விடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மாயாவுக்கு சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி பார்வதி சித்தி நடந்துக்கிட்டது சரியே கிடையாது, ஏற்கனவே இந்த வீட்டில் ஒரு பல குழப்பங்களுக்கு காரணமே அவங்க தான், ஜீவா இந்த வீட்டுக்குள்ளே வர்றது கொஞ்சம் கூட அவங்களுக்கு தான் பிடிக்கவே மாட்டேங்குது, சொத்தில் ஏதாவது பங்கு கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வேற அன்னைக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான்
கண்டிப்பா இந்த பார்வதி சித்தியும், நம்ம அத்தை பத்மாவும் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த வேலைய செய்திருக்கணும். அவங்கள போய் விசாரணை பண்ணா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சொல்லிட்டு நம்ம மாயாவும் அப்படியே பார்வதியோட ரூமுக்கு வராங்க. பார்வதி ரொம்பவே அசதியா ரூம்ல தூங்கிட்டு இருக்கறத நம்ம மாயாவும் கவனிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பார்வதி கிட்ட கண்டிப்பா இந்த சிலைக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு நல்லாவே புரிய ஆரம்பிக்குது. ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லுங்க. அந்த சிலைய நீங்க தானே எடுத்தீங்க அப்படி கேட்கும்போது பார்வதி, எத பத்தி பேசுற மாயா? என்னவா இருந்தாலும் எங்கள தான் சந்தேகப்படுவியா? இந்த வீட்ல எது காணாம போனாலும் அதுக்கு நானா பொறுப்பு? எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. சிலை எங்க போச்சுன்னு எனக்கே தெரியாது. உங்க பெரியம்மா எங்கேயாவது வச்சிருப்பாங்களா இருக்கும். அப்படிங்கிற மாரி நம்ம ஜானகிய எதிர்த்து பேசும்போது அத கேட்டிருந்த நம்ம மாயாவும், என்ன புரியாம பேசாதங்க. கண்டிப்பா நீங்க தான் இந்த சிலைய எங்கோ ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கணும். பெரியம்மாவோட நம்பிக்கையை எப்படியாவது தவிடுபடி ஆக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வேலைய நீங்க செய்திருப்பீங்க. எனக்கு உனக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம மாயாவும் பார்வதி கிட்ட சொல்லும்போது, பார்வதி எல்லாம் அத கேட்குற மாதிரி இல்ல. கண்டிப்பா எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்ல. தேவையில்லாம என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாத. சிலைய யார் கடத்தியிருப்பாங்களோ அங்க போய் விசாரணை பண்ண வேண்டியது தானே. அதோட இல்லாம போயும் போயும் இந்த சிலைய போய் எடுத்து நான் என்ன செய்ய போறேனா? அப்படி சொல்லிட்டு பார்வதி நம்ம மாயா கிட்ட அசால்ட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல மாயாவும் இந்த சிலைய யார் எடுத்தாலுமே நான் கண்டுபிடிச்சே ஆவேன். அதோட இல்லாம அந்த சிலைய மீட்டு எடுத்துட்டு வருவேன்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. பார்வதியும், நீ தானே நல்ல சிலைய கண்டுபிடிக்க முடியும். நான் எல்லாம் சிலைய எங்க வச்சிருக்கேன் தெரியுமா? இனிமே யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு இந்நேரத்துக்கு அந்த சிலையே அந்த தண்ணியோட தண்ணியா கரைஞ்சு அப்படியே மண்ணா போயிருக்கும். அப்படிங்கிற மாதிரி பார்வதி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம மாயாவும் சீனுக்கிட்ட வருத்தமா பேசும்போது, சீனுவும் சரிம்மா நீ கவலைப்படாத. அந்த சிலைய எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். ஆனா வந்து அத்தைக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கையே அந்த சிலை தான். அப்படி இருக்கும்போது அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ண தான் ஆரம்பிப்பாங்க. அதனால பேசாம எப்படியாவது நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த சிலைய கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படி சொல்லும்போது, நம்ம மாயாவும் எனக்கு ஏதோ பார்வதி சித்திக்கு மேல தான் ரொம்பவே சந்தேகமா இருக்கு. அவங்க தான் சிலைய ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படி சொல்லிட்டு இருக்கு அப்படி சொல்லும்போது, நம்ம சீனுவும் சரி நம்ம எதுக்கும் தேடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம மாயா, சீனு எல்லாரும் சேர்ந்து சிலைய தேடுறதுக்காக தயாராகுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, சிவராமனும் பார்வதிய பார்த்து, பார்வதி இந்த விஷயத்துல உனக்கு தலையீடு எதுவுமே இல்லையே. உன்ன பார்க்கும்போது ஒரு சந்தேகம் வந்துட்டு தான் இருக்கு அப்படி சொல்லும்போது, பார்வதியும் எப்பவுமே என்னதான் சந்தேகப்பட்டுட்டு இருப்பீங்களா? உங்க அண்ணனையோ இல்லைன்னா அண்ணியோ என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ஏதாவது கோபமா பேசியிருக்கீங்களா? அப்படி சொல்லிட்டு பழையபடி சிவராமன் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம மாயாவுக்கு சிலை கிடைக்குது. அந்த சிலையோட இல்லாம யார் இந்த சிலைய இதில போடுறதுக்கு முயற்சி பண்ணா அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே நம்ம மாயாவுக்கு ஒரு ஆதாரத்தோட கிடைக்குது. அத பார்த்த உடனே மாயா அப்படியே அதிர்ச்சியாயி நிக்கிறாங்க. ஜானகி பெரியம்மாவோட நம்பிக்கைய உடைக்கிறதுக்காகவே இந்த பார்வதி இல்லைன்னா பத்மா அத்தை இந்த வேலைய செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் அந்த சிலைய மீட்டு அப்படியே நம்ம ஜானகி கிட்ட வரும்போது ஜானகி அந்த சிலைய பார்க்குறாங்க. "என்ன மாயா நான் நினச்ச மாதிரி இந்த சிலைய நீ மீட்டு எடுத்துட்டு வந்துட்டியே! ரொம்பவே நன்றி மாயா" அப்படி சொல்லிட்டு அந்த சிலைய பழையபடி அந்த பூஜை ரூம்ல வைக்கிறாங்க. பார்வதி இது எதுவுமே தெரியாம அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது, சிலை இருக்கிறத பார்த்து அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில பார்வதி தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரகுராம் சும்மா விடுவாங்களா? ஜானகியோட நம்பிக்கைய உடைச்ச பார்வதிக்கு சாட்டையால சரியான ஒரு சன்மானம் கொடுக்க போறாங்கன்னே சொல்லலாம்.